8 பரப்பு காணி 3 அறைகளோட அட்டாச் பாத்ரூமோட பயன்தரு மரங்கள்னு சொல்லி 12 அடி பாதை இருக்கு. 12 சொன்னா நம்மள ஒரு இந்த ஏரியா பொறுத்தவரையில ஒரு பரப்புன்னு விலை போகுது 35-40 லட்சம் போகுது. 8 பரப்புல ஒரு அழகான அளவான வீடு உண்டு. பாத்தீங்கன்னா பயன்தரு மரங்கள் உண்டு எக்கச்சக்கம். 13 தென்னை, 3 மா, பிலாமரம். பாத்தீங்கன்னா ஒரு அழகான விசிட்டிங் ஹால். எல்லாமே மாவுள் வச்சுக்க என்ன தேங்காய் வந்து ஒரு தேங்காய் விலையை வந்து 180 ரூபா 20 ரூபான்னு போகுது. அந்த வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாமி விசாலமான சுவாமி ஒரு 2 டபுள் பெட் போடக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குன்னு. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப எங்க நிக்கமாண்டா ஜாழ்ப்பாணத்துல மட்டுவில வாகடி வீதியில. இங்க பாத்தீங்கன்னா 8 பரப்புல ஒரு அழகான அளவான வீடு உண்டு விற்பனைக்கு வந்திருக்கு. அதுதான் பார்க்க போறோம். வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் என்ன? பிரகாஷ். எத்தனை பரப்பு காணி? 8 பரப்பு. 8 பரப்பு என்ன? ஓகே, நான் இந்த பாதை வந்து எத்தனை அடினா? இது 12 அடி பாதை இருக்கு. 12 அடி சொன்னா நம்மள ஒரு கண்டர் வந்து போடலாம். நீங்க வீட்டு வேலை செய்யறா வந்து கண்டர் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கலாம். என்ன மாதிரி வீடு போய் பார்ப்பாங்க, இதை பார்ப்போமா? பாத்தீங்கன்னா வந்தோடனே முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு செவ்வளி மேல நிக்குது. பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி செவ்வளி நின்றா நல்ல சொல்லுவாங்க. அந்த பாத்தீங்கன்னா ஒரு செவ்வளி மேல நிக்குது. அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஒரு கார்டனைஸ் பண்ணிக்காங்க, நல்ல இதா இருக்கு. மற்றது ஆனா இங்க எத்தனை மரங்கள் இருக்கு? அதாவது பயன்தரு மரங்கள்னு சொல்லி எத்தனை இருக்கு? இது 12 தென்னை நிக்குது, 2 மா நிக்குது, 2 செவ்வளி நிக்குது. ரைட். பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில தேங்காய் வந்து ஒரு தேங்காய் விலையை வந்து 180 ரூபா 20 ரூபான்னு போகுது. அந்த வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து தேங்காய்க்கு பஞ்சமே இருக்காது. பாத்தீங்கன்னா ஒரு டஜன் தென்னை நிக்குது, ஒன்று இல்லை ஒரு டஜன் தென்னை நிக்குது. ஒரு இப்ப எல்லாம் சில அதாவது எங்கட ஜாழ் நகர் பகுதியில பொறுத்தவரையில வீட்டுக்கு வந்து முத்தமே இருக்காது. அங்கிருந்து இங்கால வர உங்களுக்கு தெரியும், அதாவது சாவச்சேரி நுணாவில் மினிசிலண்ட் போக பெரிய பரப்பு காணிகள் பெரிய முத்தம் எல்லாம் இருக்கும். வந்தோடனே ஒரு முன்னுக்கு ஒரு விசிட்டர் ஹோல் இருக்குது. நீங்க வழியாக இந்த காய்க்கிறதுக்கு ஒரு அழகான விசிட்டிங் ஹோல் இருக்குது. கதவை பாருங்க, கதவுல ஒரு நல்ல வேலைப்பாடு, ஒரு மயில் வேலைப்பாடு எல்லாம் ஒரு அழகா இருக்குது. வாங்க பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஒரு அழகான விசிட்டிங் ஹால். எல்லாமே மாவுள் வச்சுக்க என்ன? எல்லாமே மாவுள் பாய்ச்சி இருக்கு. எத்தனை அறைகள் இருக்கு? 3 அறை இருக்கு. 3 அறைகள் அட்டாச் பாத்ரூம் இருக்கு, எல்லாமே இருக்கு. வாங்க அப்படியே முதலாக வந்து முக்கியமே சுவாமியார் தான், தாய் அறைன்னு சொல்லுவாங்க. அதை பார்ப்போம். சுவாமியார் விசாலமான சுவாமியார் என்ன. அடுத்த பாத்தீங்கன்னா இங்க இன்னும் ஒரு அறை இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு விசாலமான அறை. ஒரு 2 டபுள் பெட் போடக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கு. ஒரு பெரிய அறை உண்டு. அதே மாதிரி நாங்க பாக்குறது வந்து 3வது அறை. பாத்தீங்கன்னா 3வது அறை. அதோட பாத்தீங்கன்னா ஒரு அழகான பாத்ரூம் இருக்கு. அது மாதிரி இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது மேற்கத்திய முறைப்படியும் இருக்கு, இந்திய முறைப்படியும் வந்து டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பார்க்குறது சமையல் அறை. பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இப்போ இதை வந்து காண கிடைக்காது. அதை அப்புறம் போகக்கூடலாம் வச்சு இருக்குது. இதெல்லாம் இப்போ சில இடங்களில் இல்லை. ஏன்னா கூட எல்லாரும் கேஸ் அடுப்புக்கு மாறிட்டீங்கன்னே இப்போ இது கூட இங்கே இருக்குது. பாருங்க எவ்வளோ இதான் பாருங்க பிடிக்குன்னு சொல்லி பாருங்க. இதுலேயும் ஒரு மாமரம் இருக்குது. அதில் தெரியும் அந்த விசாலம். இது ஃபுல்லாகவே இந்த காணி தான், இதுக்குரிய காணி தான். பாருங்க அந்த வேலி தெரியும் பண்ணிக்கிறவங்களுக்கு. இந்த காணிக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மரம் இருக்குதுண்ணா அப்படிங்க. ஓகே, இதுக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி 13 தென்னை நிற்குது. 13 தென்னை இருக்குது. அதை விட ஒரு பிலாமரம் ஒன்று நிற்குது. அது மாதிரி மாமரம் நிற்குது. பார்த்தீங்கன்னா பயன்தரு மரங்கள் 2 எக்கச்சக்கம். 13 தென்னை, 3 மா, பிலாமரம் 2 எக்கச்சக்கம் நிற்குது. அதுங்களா இப்ப கிணத்தடி, அழகான கிணத்தடி ஒன்று இருக்குது. நல்ல தண்ணி அது குடிக்கலாம். அதை விட குழா கிணறு படிச்சிங்க, குழா கிணறு இருக்குது. அட்டாச் பாத்ரூமை விட வெளியில ஒரு டாய்லெட் இருக்கு, அதே ஒன்று இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா 2 தென்னை சுத்தி வர அப்படியே பயன்தரு மரங்கள் எக்கச்சக்கம் இருக்கு பாருங்க. அதில் பாத்தீங்கன்னா இங்கே பிலாமரம் தென்னைகள் எல்லாமே நல்லா காயோடைங்க பாருங்க. நல்லா காய்க்கிற தென்னைகள் பயன்தரும் மரங்கள் இங்க இருக்கு ஏராளமா. பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட இந்த இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து 8 பரப்பு காணி இருக்குது. நீங்க கூடுதலா ஒரு சகோதரங்கள், அதாவது
சகோதரிகள் இந்த வீட்டை வேண்டிங்களா இருந்தா உங்களுக்கு எதிர்காலத்துல இதுக்குள்ள இன்னொரு வீடு கட்டணும்னா கூடி இதுக்குள்ள கட்டலாம் வேண்டாம். அந்த அளவுக்கு பெரிய 8 பரப்பு காணி இது பாத்தீங்கன்னா 8 பரப்பு காணி 3 அறைகளோட அட்டாச் பாத்ரூமோட 15 மரங்கள்னு சொல்லி 13 தென்னை 2 மாமரம் ஒரு பிலாமரம் சொல்லி ஒரு அழகான அளவான வீடு உண்டு இது. ஓகே அண்ணா, நீங்க இதுக்கு என்ன விலை சொல்றீங்க? அப்படி வீட்டோட சேர்த்து 2 கோடி 60 லட்சம் ரூபா. 2 கோடி 60 லட்சம். இந்த ஏரியா பொறுத்தவரையில ஒரு பரப்பு என்ன விலை போகுது? 35-40 லட்சம் போகுது. மற்ற பாத்தீங்கன்னா இந்த இடம் நீங்க சொன்னீங்க இந்த இடத்துல இருந்து நாங்க நம்மள பஸ் ரூட்டுக்கு போகணும்டா, அதாவது A9 வீதிக்கு போகணும்டா எவ்வளவு தூரம்? இதுல இருந்து 1 கிலோமீட்டரும் இல்லை. 1 கிலோமீட்டர் அந்த A9 பஸ்ஸுக்கு நாங்க போயிடலாம். அதே மாதிரி வந்து மெயின் முதலாவது நகரம் வந்து சாவச்சேரி நகரம். சாவச்சேரி நகருக்கு போறோம்டா எவ்வளவு டைம் பிடிக்கும்? எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் சாவச்சேரி போயிடலாம். பாத்தீங்கன்னா சாவச்சேரி நகரத்துக்கு போறோம்டா இதுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர். நீங்க A9 பஸ் ரூட்டுக்கு போறோம்டா 1 கிலோமீட்டர். பாத்தீங்கன்னா இது 8 பரப்போட கூடின இந்த காணிக்கு இவர் சொல்ற விலை வந்து 2 கோடியே 60 லட்சம். ஓகே, இதுக்கு நாங்க உங்களை தொடர்பு சொல்லமாட்டா, இதுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல சொன்னீங்கடா உங்களை பார்த்து சொல்லிக்கணும். 88 65 599 077 83 75 791. பாத்தீங்கன்னா இந்த 2 இலக்கத்தை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போட்டுக்கிறேன். நீங்க உங்களுக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு விருப்பமா இருந்தா இந்த 2 இலக்கம் கூட தொடர்பு கொண்டு நீங்க வாங்க முடியும். பாத்தீங்கன்னா இந்த 2க்குமே வந்து வாட்ஸ்அப் பைபர் எல்லாம் இருக்குது. நீங்க உண்மையிலே வாங்க விரும்புறாக்கள் கோல் நீங்கண்டா விலையை கொஞ்சம் பேசி தீர்மானிக்கலாம். இது பாத்தீங்கன்னா A9 கண்டி வீதி. இது வந்து A9 ஏத்தம்னு சொல்லுவாங்க. இது இந்த வைர கோயில். இதுல இருந்து இந்த வீட்டுக்கு போற பாதையை கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.